நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையாயிருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதித்து உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து சந்தோஷத்தை கெடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கம் உங்களுடைய உள்ளத்தில் காணப்படலாம். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இது உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். இன்றைக்கு நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று ஆண்டவர் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தில் நமக்கு விடுதலை வேண்டும்? நீதிமொழிகள் 22 அதிகாரம் 7 வசனம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 22:7. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இந்த கடன் பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு நிறைய பேர் அதை பாதித்து கொண்டிருக்கிறாரு. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அது அடிமைத்தனத்திலே கொண்டு வருகிறார். கடன் வாங்கிட்டீங்கன்னு வைங்க, கடன்காரனை பார்த்தாலே உங்களுக்கு கை கால் நடுங்கும். திருப்பி கேட்பானே, வீட்டுக்கு வந்து நிற்கிறானே. கடன் பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேரை பாதிக்கிற விஷயமாக இருக்கிறாரு. கடன் வாங்கின பிறகு ஒரு அடிமைத்தனம். அவனை பார்த்தா பயம், அவன் வந்துருவானோ நீ பயம், வராட்டாலும் வந்துருவானோ நீ பயம். அதனால இந்த கடன் ஒரு மனிதனை அடிமையாக்கி விடுகிறார். கடன் அநேகருடைய வாழ்க்கையை சிறுமைப்படுத்தி விடுகிறார். ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி 4 மாவடிக்கு என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க தோற்றத்தை பார்த்தாலே தெரியுது, சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ தெரியல, அந்த மாதிரி வேற்று விறுவிறுத்து பலவீனப்பட்டு முகமெல்லாம் சோர்வாகி வந்து நிற்கிறாங்க. நான் கேட்டேன், எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு பட்டணத்துலேருந்து வரேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து ஊரை விட்டு கிளம்பி 3-4 மாதம் ஆச்சு. என்னங்க 4 மாடி வரைக்கும் 3-4 மாதம் ஆகும் அவங்கள பார்க்க வந்தோம். நாங்கள் இல்லை, ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறோன்றாங்க. கணவன் மனைவி, என்ன சொல்கிறீங்க, எதுக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்டேன். சின்ன வியாபாரம் பண்ணேன், கடன் வாங்கிட்டேன், கடனை திருப்பி செலுத்த முடியல, கடன்காரங்க நெருக்கிறாங்க, வீட்டில் இருக்க முடியல, அதனால நாங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு இருக்கிற இடம் தெரியாம மனைவி நானும் ஊராய் அலைகிறோம், எங்கே போறதுன்னு தெரியல, கடன் பிரச்சனை விடுதலை பெற வழி தெரியல. கடன் எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது பாருங்க. இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க. சம்பாதிக்கிற பணமெல்லாம் வட்டிக்கே போய் விடுகிறது. உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் சாபமாய் போய் விடுகிறது. பொத்தல் பையிலே போட்டதை போல போய் விடுகிறது. நிறைய பேர் அதில் வேதனையிலே மன கஷ்டத்தில் இருக்கிறது. இன்னைக்கு போகிற இடமெல்லாம் பார்க்க முடிகிறது. கடன் பொதுவாக அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு முதல் வாரம் வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்போ தான் சம்பள பணம் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் வீக்கில் சேலரி கிடைக்கும். அதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சேலரி டேன்னா அன்னைக்கு கட்டாயம் லீவ் எடுக்காமல் ஆஃபீஸ் போயிடுவாங்க. என்ன சம்பளம் வாங்கணும்ல, அன்றைக்கி மட்டும் லீவ் எடுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், சென்னையில் சம்பளம் அன்றைக்கி தான் அவருக்கு ஆஃபீஸில் போடுவாங்க, அன்றைக்கி லீவ் போட்டுருவார், போக மாட்டார். நான் கேட்பேன், என்னென்ன இன்றைக்கி தானே உங்களுக்கு சம்பளம், அன்றைக்கி தான் ஆமாம் சேலரி டேட், ஏன் வேலைக்கு போகல, லீவ் போட்டேன், ஏன் லீவ் போட்டீங்கன்னு கேட்டால், நான் வாங்குகிற அவ்வளோ சம்பளத்தையும் வாங்குறதற்கு எங்கள் ஆஃபீஸ் வாசலில் வந்து கடன்காரங்க நிற்பாங்க, அவ்வளோ பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன், அதனால் நான் வாங்குகிற சம்பளத்தை வட்டியே போயிடும், ஒரு பைசா வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. நான் போய் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கி என்ன பிரயோஜனம், வீட்டுக்கு வர போகிறதில்லை. வாசல்லே வந்து நிற்பான் கடன்காரன், அங்கேயே பிரித்து கொடுத்துட்டு வட்டிக்கு போயிட்டு வரப்போ எப்படி சாப்பிட்றீங்க, மறுபடியும் கடன், கடன் வாங்கி வாங்கி வாழ்க்கை எவ்வளோ துக்கமான வாழ்க்கை பாருங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். கடனை திருப்பி செலுத்தணுன்ற எண்ணம் கிடையாது, மேலும் மேலும் கடன் வாங்கி சமாளிக்கணும்னு கடன் வாங்கி ஊரெல்லாம் கடன், யாரை பார்த்தாலும் கடன். அது ஒரு சாபக்கேடு. கடன் 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 பிரச்சனை. நீங்க வரக்கூடிய ஆசீர்வாதத்தெல்லாம் வட்டிக்கு கொடுத்து விட்டு சாப்பிட வழி இல்லாமல் இருப்பது ஒரு சாபக்கேடு. நீங்க அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். கடன் ஒரு மனிதனை அடிமையாக்கிவிடும், கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக்கிவிடும். எப்பொழுதும் ஒரு பயம் திகில் உள்ளத்தில் உண்டாகும். அவன் வந்துருவானோ, பார்த்துருவானோ, கேட்டுருவானோ, என்ன எப்படி நான் செலுத்த போறேன், அல்ல பேங்க்ல இந்த நோட்டீஸ் வந்து விடுமோ, ஏன விட்டு விடுவாங்களோ, பயந்து 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 வாழ்கிற வாழ்க்கை. ஆண்டவர் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை. அந்த பயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, கடன் இல்லாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும்.
ஜெபம் பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு இந்த கடன் என்கிற அடிமைத்தனத்தினால கலங்கி நிற்கிறதை பார்க்க முடிகிறது. ஏன் இந்த கடன் பிரச்சனை? வேதத்துல பாருங்க, இந்த கடனால வரக்கூடிய காரியம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசித்தா, எலிசா என்ற தீர்க்கதரிசி கிட்ட ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி வருகிறாள். என்னுடைய கணவர் நல்ல ஊழியம் தான் செய்தாரு, தீர்க்கதரிசியா இருந்தாரு, தேவனுக்கு பயந்த மனுஷன் தான், ஆனா கடன் வாங்கிட்டாரு, அவர் இறந்து போயிட்டார். இப்ப கடன்காரங்க வந்து என் 2 பிள்ளைகளை அடிமையாக்க வருகிறார்கள். உன் கணவன் கடன் வாங்கி விட்டான், உன் பிள்ளைகளை என்னை கொண்டு அடிமையாய் வந்து இருக்கட்டும் என்று. என் பிள்ளைகளை இழந்துட்டான், நான் என்ன செய்வது? ஒரு கடன் பிரச்சனையில் சிக்கி அந்த விதவை தவிக்கிறாள். அப்ப ஆண்டவர் அவளுக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறார். கடனை அடைக்கவும் எஞ்சின நாட்களிலே வாழவும் அற்புதம் செய்கிறார். உங்களுக்கு செய்வார். உங்களுடைய கடன் பிரச்சனை கர்த்தர் விடுதலையாக்குவார். அது எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் நீங்க ஒப்பு கொடுக்கணும், நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். எவ்வளவு நாள் கடன்காரர்களுக்கு பயந்து பயந்து வாழ போகிறீர்கள்? எவ்வளவு நாள் கடன் 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 என்ற அந்த அடிமைத்தனத்தில் வாழ போகிறீர்கள்? கடன் ரொம்ப பயங்கரம். பிசாசு அதுக்கு பின்னால் இருக்கிறார். அதனால தான் மரணத்திலே கொண்டு போய் விடுகிறான். பாருங்க, பெரிய பிசினஸ் மேன், கோடிக்கணக்கா சொத்து இருக்குது, கொஞ்சம் கடன், தற்கொலை பண்ணி இறந்துட்டார். அவருடைய கடனை விட பல மடங்கு மதிப்புள்ள சொத்து அவருக்கு இருக்குது. பின் ஏன் அவர் மறிக்கணும்? அந்த கடனுக்கு பின்னால் இருந்த பிசாசு பயத்தை உண்டாக்கி தற்கொலை பண்ணி செத்துவிடு என்று வழி நடத்துகிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் விடுதலை தருவார். கடன் என்கிற பிரச்சனை உங்களுக்கு விடுதலை தருவார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி பிசினஸ் பண்றவங்க இங்கே வியாபாரிகள் கூட்டத்தில் வந்து சாட்சி சொன்னார்கள். அவர் ஒரு பட்டணத்தில் சின்ன வியாபாரம் பண்ணினார். கடன் வாங்கி 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 அந்த பிசினஸை பெருசாக்கணும்னு ஓவர் கடன் வாங்கி நிறைய வட்டிக்கு வாங்கி சம்பாதிக்கிற பணம்லாம் வட்டிக்கே போய் இப்போ பிசினஸில் ரன் பண்ண முடியல, நடத்த முடியலை. கடன் எக்கச்சக்கமாக பல லட்சங்கள் பெருகிவிட்டார். சொந்தமாக கடை இருக்குது, வீடு இருக்குது, கொஞ்சம் நிலம் இருக்குது. கடன் பெருசாகி விட்டார். கடன்காரங்க கடைக்கு வந்து நின்றதுனால கடைக்கு போகிறதில்லை, வீட்டிலே இருப்பார். கடையில் பையங்க தான் கவனிப்பாங்க. வீட்டுக்கு வந்துடுவாங்க கடன்காரங்க. பயந்து ஒளிந்து கதவை மூடி யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லி மனைவி கிட்ட ஒளிந்து கொள்ளுவார். எவ்வளோ துக்கமான வாழ்க்கை பாருங்க. சொந்த கடை இருக்குது, வீடு இருக்குது, கொஞ்சம் நிலம் இருக்குது, ஆனால் பயந்து பயந்து ஓடுகிற வாழ்க்கை. கடன் அவ்வளோ பயங்கரமானது. அது அடிமைத்தனத்தை கொண்டு வந்து விடும் பாருங்க. நிம்மதி இல்லை, சாப்பிட முடியல, தூங்க முடியல. அப்படி மனைவி சொன்னாங்க, எதுக்குங்க ஓடி ஒளியணும், நம்ம ஆண்டவருடைய ஜெபம் பண்ணும், ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர்லாம் என்னை காப்பாற்ற முடியாது, அவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை என்று சொன்னார். இல்லை, விற்று கொடுங்க, வீட்டை விற்றுருவோம், நிலத்தை விற்றுருவோம், கடன் அடைச்சிருங்க. வீடு நிலத்தை விற்றா கூட கடன் அடைக்க முடியாது, அவ்வளோ கடன் ஆகிவிட்டாரு. என்னங்க சொல்றீங்கன்னு கேட்டா, அதான் சிலருக்கு ஒழுங்கு இல்லாம, ஒரு டிசிப்ளின் இல்லாம, ஒரு கட்டுப்பாடு இல்லாம வாழ்வது, வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணுன்ற சிந்தை இல்லாமல் வாழ்வது, இஷ்டப்படி செலவு பண்ணி யார் கடன் கொடுத்தாலும் வாங்கி செலவு பண்ணி ஆடம்பரமாய் வாடுவது, ஆடம்பரமான திருமணம், ஆடம்பரமான வீடு கட்டுவது, ஆடம்பரமாக ஃபங்க்ஷன் நடத்துவது, எல்லாம் கடன் வாங்கி செஞ்சு கடன்காரன் ஆகி விடுவது. எத்தனை பேர் அப்படி மாட்டி இருக்கிறீங்க? அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இதெல்லாம் அவசியம்தான ஆடம்பர வாழ்க்கை? ஆண்டவர் நமக்கு எவ்வளவு கொடுக்கிறாரோ அதற்குள்ளே வாழ பழக வேண்டும். அந்த சகோதரர் பாருங்க, கடன் அடைக்க முடியாது, எல்லாத்தையும் வித்தா கூட. அப்படி மனைவி ஜெபிக்கிறவங்க முழங்கால் போட்டு அப்பப்போ ஜெபிப்பாங்க. கணவர்கிட்ட சொன்னாங்க, கர்த்தரை தேடுங்க. நீங்க சர்ச்சைக்கும் வர மாட்டேங்கிறீங்க, பைபிளும் வாசிக்க மாட்டேங்கிறீங்க, ஜெபமும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சும்மா கடையில் உட்காந்து சம்பாதிச்சேன், நான் சம்பாதிச்சேன்னு பெருமை பேசுனீங்க, எல்லாம் போச்சு. இப்போது ஆண்டவரை தேடுங்க அப்படின்னு கேட்டா, இனி யாரை தேடியும் பிரயோஜனம் கிடையாது. அதனால சொல்ற, செத்துருவோம், பிள்ளைகள் எல்லாருக்கும் விஷம் கொடுத்துட்டு ஒன்னா நம்ம செத்துருவோம்னு சொல்றார். பிசாசு அங்கதான் கொண்டு வந்து நிறுத்துவான். கடை இருக்குது, வீடு இருக்குது, கொஞ்சம் நிலம் இருக்குது, கடன் கொஞ்சம் அதிகம் இருக்குது. ஆனா இப்ப அவர் என்ன சொல்கிற, செத்துருவோம் தற்கொலை பண்ணி. மனைவி சொன்னாங்க, அந்த வார்த்தை பேசக்கூடாது, நான் ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், தற்கொலை பண்ணுவது பாவம், தற்கொலை பண்ணுவது பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது, பிரச்சனை மாற்றுகிற இயேசு நமக்கு இருக்கிறார், என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க போதும், அதுக்கு வர மாட்டார். அதனால நீ யாரும் சாக வரமாட்டேங்கிற, நானாவது செத்து போறேன்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ண சாக முடியல, ஆண்டவர் காப்பாத்திட்டார். அதனால ரொம்ப மனம் உடைந்து இருக்கும் போது அவர் கடைசியில் மனைவி சொல்றாங்களே, நீ சரி நான் ஜெபத்துக்கு வர்றேன் அப்படின்னு கூட்டத்துக்கு வந்தார். சாட்சிகளை கேட்டார், இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்.
பேருக்கு கிறிஸ்தவன் நான் வாழ்ந்து ஜெபம் பண்றதில்லை, பைபிள் வாசிக்கிறதில்லை, ஆண்டவரை தேடுவதில்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறீங்க. அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரை தேடணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், வசனத்தின்படி வாழணும். அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு காணிக்கை கொடுத்துட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு நினைக்காதங்க. அவர் பணத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அவர் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? வீட்டையும் விற்கல, நிலத்தையும் விற்கல, அவ்வளவு கடனையும் அடைக்க உதவி செய்தார். அடுத்த 2வது பிசினஸ் ஆரம்பிக்க உதவி செய்தார். அவங்க வந்து சாட்சி கொடுத்தாங்க, கடன்ல நான் செத்தேன்னு நினைச்சேன், இயேசு தூக்கி எடுத்து எங்களை இன்னைக்கு பெருக பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்வார். நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இனி கடன் வாங்க மாட்டேன், கடன் வாங்கி இதெல்லாம் செய்ய மாட்டேன், என்ன வருமானம் அதற்குள்ளே வாழ பழகுவேன். அப்படி ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை அதற்குள்ள அமைத்து கொள்ளுங்க. சில சமயம் சில கடன் வந்துடும். திடீர்னு ஒரு வியாதி, ஆஸ்பத்திரி செலவு, கடன் ஆக்கி விட்டாரு. அதை தவிர்க்க முடியாதது. சில நஷ்டம் வந்துட்டு கடன் ஆயிட்டோம், அது தவிர்க்க முடியாது. ஆனால் வீண் ஆடம்பர செலவு, வீணான பணத்தை செலவு பண்ணி மற்றவங்களை போல இருக்கணும்னு வீண் ஆசைக்கு இடம் கொடுத்து செலவு செய்து கடன் பட்டவங்க நிறைய பேர். அந்த தவறை உணரணும். எப்படி இந்த கடன் ஆச்சிரு? ஆண்டவரே என்னை மன்னியும், இனி நான் கடன் வாங்க மாட்டேன், இனி நான் ஜாக்கிரதையா பண்ணி ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். கடன் பிரச்சனை விடுதலை தருவார். அதற்காக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தரால செய்ய முடியும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எவ்வளவு பெரிய கடன் இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஒரு சமயம் டெல்லியிலிருந்து ஒரு சகோதரர் வந்திருந்த போது அவர் சொன்னார், 2 கோடி கடன். யோசிச்சு பாருங்க, நமக்கு தலையே சுத்திரும். பிசினஸ் பண்ணினவர் ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டு 2 கோடி கடன். பிரதர், வெளியே வர வழியே கிடையாது. பிசினஸ் அப்படியே ஸ்தம்பித்து விட்டார். என்ன பண்ணன்னு தெரியல. 2 கோடி கடன். கோடியில் நான் சொன்ன எத்தனை கோடியா இருந்தாலும் இயேசு தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவர். நீங்க அவரை விசுவாசிங்க. உங்களுடைய குறையை அறிக்கையிடுங்க. எங்க மிஸ்டேக் பண்ணீங்க, எங்க தவறு பண்ணீங்க, அதை சொல்லுங்க ஆண்டவரிடத்துல. இங்க நான் தவறு பண்ணிட்டேன், இங்க நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த பிசினஸ்ல ஏதோ ஒரு காரியத்துல என்ன தவறு பண்ணினீங்களோ ஆண்டவரிடத்துல அறிக்கையிடுங்க. ஆண்டவரிடத்துல பாவத்தை விட்டு மனம் திரும்பினாதான் அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க ஒப்பு கொடுக்கணும். தவறை ஒத்துக்கொண்டு, ஆமா பிரதர் நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் ஒப்பு கொடுத்தார். ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அடுத்த முறை வியாபாரிகள் மீட்டிங்கு வந்து சாட்சி சொன்னார் பாருங்க. 2 கோடி கடன், இனி வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இயேசுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு போனேன். ஒரே பிசினஸ்ல 5 கோடி லாபம். ஒரே பிசினஸ், ஒரே நிமிஷத்துல தலைகளாய் காரியத்தை மாற்றுகிறவர். கடன் எல்லாம் அடைச்சிட்ட, இன்னைக்கு பெரிய விடுதலை. இயேசுவால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். எந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்க முடியும். அவரை தேடணும், அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய தவறுகளை விட்டு மனம் திரும்பணும். இந்த பக்கம் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன், இந்த பக்கம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. நான் காணிக்க வேணா தந்துடுறாங்க. அது ஆண்டவர் காணிக்கை பார்த்து மயங்குகிற தேவன் அல்ல. நம்ம எங்க தவறு செய்திருக்கிறோம் என்பதை உணரணும். அந்த தவறை சரிப்படுத்த நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் இறங்குவார். கள்ளத்தனமான வருமானம், திருட்டுத்தனமான வருமானம், கலப்படம் செய்து வருமானம், இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியம். அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்ய முடியாது. உங்களுடைய பிசினஸ் நேர்மையா இருக்கணும். நீங்க நேர்மையா செயல்பட்டாதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்க செய்யறதுல நேர்மை இருக்கணும், உண்மை இருக்க வேண்டும். அரசாங்கத்தை ஏமாத்துறேன், அவனை ஏமாத்துறேன்னு டாக்ஸை ஏமாத்துறது, ஆட்களை ஏமாத்துவது, மற்றவங்களை வஞ்சிக்கிற மகனுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. ஏமாற்றுகிறவர்களுக்கு இயேசு துணை நிற்க மாட்டார். பிசாசு வேணா துணை நிற்பான். என்ன அநியாயம் பண்ணிட்டாலும் காணி கொடுத்தா போறோம் அப்படின்னு. இயேசுகிட்ட அதெல்லாம் நடக்காது. நீ மனம் திரும்பணும். உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். தவறை விட்டு மனம் திரும்பணும். கள்ள சம்பாத்தியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. பரிதானம் வாங்குகிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் வேதம் சொல்லுது. லஞ்சம் வாங்குகிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கிறிஸ்தவர்களுக்கு தான் பைபிள் எழுதி கொடுத்திருக்கிறது லஞ்சம் வாங்கக்கூடாது என்று. எத்தனை கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்குகிறவர்களா இருக்கிறீர்கள்? அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். நமக்கு தான் பைபிள் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். வாங்குகிற சம்பளம் போதும் என்று, அதுக்கு மேல லஞ்சம் வாங்காது என்று நமக்கு தான் பைபிளை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அதற்கு கீழ்ப்படியாவிட்டால் எப்படி தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன் கடனுக்குள்ளா நீங்க, ஏன் கடன் பிரச்சனைக்குள்ளா நீங்க யோசித்து பாருங்க.
எனக்கு அன்பானவர்களே, அப்போ கடன் வாங்காம எப்படிங்க வாழ முடியும் அப்படின்னு நினைச்சா, கடன் பிரச்சனைக்குள்ள தான் சிக்கிக் கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் மெட்ராஸில் இருக்கிறாங்க, மாதம் 20,000 ரூபா வாடகை வீட்டில் இருக்காங்க, மாதம் 20,000 ரூபா. சொல்கிறாங்க, ஒரு வீடு வாங்கினா மாதம் 20,000 பேங்கில் கட்டினா நம்ம வீடு சொந்தமாயிரும். அது நல்ல யோசனை, திராணிக்கு ஏற்றபடி. அப்போ அது ஒரு ஒழுங்கான ஒரு காரியம். ஒரு வீடு வாங்கிட்டு வாடகை கொடுக்குற பணத்தை பேங்கில் கட்டினா சில வருஷத்தில் வீடு சொந்தமாயிரும். அது ஞானமான செயல், அது தவறு கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேங்கில் லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, தகுதிக்கு ஏற்றபடி நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, திருப்பி செலுத்த முடியுமா, மாதந்தோறும் இதை கட்ட முடியுமா, அந்த ஏற்றபடி பிஸ்னஸில் ஞானமாக செயல்படுறவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. சிலருக்கு ஞானமே கிடையாது, பேங்கில் லோன் கொடுக்குறான் என்பதற்காக லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக வாங்கி ஊதாரி செலவு பண்ணிட்டு அப்புறம் பிஸ்னஸில் நஷ்டம், திருப்பி செலுத்த முடியலன்னு சொல்லுவார். தவறு. துன்மார்க்கன் தான் வாங்கின கடனை திரும்ப செலுத்தாது இருக்கிறான். கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கலன்னா அவன் துன்மார்க்கன் என்று பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறார். நீங்க வாங்கின கடனை திரும்ப கொடுக்கணும். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறாரு, கடன் வாங்கி திரும்ப செலுத்தாதவன் துன்மார்க்கன் என்பதாக. 5 பைசா கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கணும்னு சிந்தை நமக்கு இருக்கணும். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அந்த உணர்வே இல்லை. கடன் வாங்கிட்டு சும்மா சுத்துறது, சும்மா கடன் கொடுத்தவனே விரட்டுறது. ஏன் எனக்கு கடன் கொடுத்த அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு கொடுத்துட்டான், கஷ்டப்படும் போது திருப்பி கொடுக்கணுன்ற சிந்தை இருக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் கடன் வாங்கிட்டேன் திருப்பி கொடுக்கணும், அந்த சகோதரனுக்கு திரும்ப கொடுக்கணும், உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கணும். இந்த உணர்வே இல்லாத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடன் வாங்கிவிட்டு துன்மார்க்கமாய் அலைந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் திறமை கிடையாது, அது பாவம். வசனத்தில் நமக்கு எல்லாமே நம்ம எப்படி வாழணும்னு எழுதி கொடுத்திருக்கிறது. அதன்படி வாழ ஒப்பு கொடுத்தாதான் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நீ கடன் வாங்குவது இல்லை, அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். உபாகமம் 28 அதிகாரம் 12 வசனத்தில் அது வாக்கு தத்துவம். அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, எனக்கு விடுதலை தாங்க, இந்த கடன் பிரச்சனை விடுதலை தாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் விடுதலை பெற்று கடன் இல்லாத வாழ்க்கை வாழுகிற அநேக குடும்பங்களை எனக்கு தெரியும். நீங்க அப்படி வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதிலிருந்து விடுதலை பெறணும். அது ஆண்டவரிடத்துல கொண்டு போங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, கர்த்தர் விடுதலை தருவார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தாங்க ஆண்டவரே, ஆண்டவரிடத்துல கேளுங்க. கடன் ஒரு அடிமைத்தனம், உங்களுக்குள்ள பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த போன் வந்தா கூட பயம் இருதை வேகமா துடிக்குமா. அவர் சொல்றார், பிரதர் கடன் வாங்கிட்டேன், போன் வந்துட்டா கடன்காரன் தான் கூப்பிடறான்னு இருதை வேகமா துடிக்குது, எல்லா வியாதி வந்துடும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனத்தை இந்த விடுதலையாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான். கடன் பிரச்சனை இருக்கு, அது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறார். நீங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன்னு வைங்க, அவனை பார்த்தாலே ஒரு பயம் தானே. அவன் மிரட்டுவான், அவன் பயமுறுத்துவான், அவமானப்படுத்துவான், நீங்க எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. கடன் என்கிற அடிமைத்தனம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பாதிப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசு ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர், இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருகிறவர். கடன் பிரச்சனையில் சிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை? பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கிட்டேன், ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கடன் ஆகிவிட்டாரு, திருமண காரியத்தை கடன் ஆயிட்டு, சிலர் நியாயமான காரியத்துக்கு செலவு பண்ணி கடன் ஆயிட்டு, சிலர் ஊதாரித்தனமா செலவு பண்ணி, ஆடம்பரமா செலவு பண்ணி, வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணாம கடன் வாங்கி வீணா செலவு பண்ணி இன்னைக்கு கடன் பிரச்சனை. எனக்கு விடுதலை வேணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல ஒரு நிமிஷம் முழங்கால் போடுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு இதுல விடுதலை வேணும். குறிப்பா கேளுங்க. இப்போ நான் உங்களோட இணைந்து ஜெபிக்க போறேன். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல வந்திருக்கிறாரு. தகப்பனே, அருமையான உங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாக்கு கொடுத்தீரேன். இதோ இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை, ஆண்டவரே விடுதலை வேணுமே, இத்தனை வருஷமா தொடர்ந்து வருகிறது, இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. இந்த கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும், உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிங்க. அந்த கடன் பிரச்சனை விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும்.
இந்த முதல் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். இந்த இக்கட்டில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த வேதனையில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த பாரத்தை உள்ளத்தை விட்டு மாற்றி விடுதலை கொடுங்க, இந்த குடும்பத்தையே விடுதலையாக்கி ஆசீர்வதிங்க. ஒரு விடுதலையின் சந்தோஷமோடைய வாழ்க்கையில வரட்டும். நீர் வாக்கு கொடுத்தபடி மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீர்கள். இந்த மாதம் அவருடைய விடுதலையை கண்டு மகிழ்ந்து களிகூறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும். இன்று முதல் இந்த விடுதலையின் சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவாய் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து தொட்டு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். இந்த முதல் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் அவர்கள் உணரும்படிக்கு செய்யும். ஒரு விடுதலை சந்தோஷம் எப்போது அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நமது பதிவுகளை காண இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.